கைஸ் BMW காருக்கு அப்புறம் ரெண்டாவதாக இந்த ஃபோர்டு ஃபிகோ கார் வாங்கினதில் இந்த கார் மைலேஜ்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துது. ஆனால் இந்த காருக்குள்ளே சுந்தம் ட்ராவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம காருக்குள்ளே ஒரு எலி ஒன்று இருக்குங்க. அந்த எலியை பிடிக்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன், இன்ன வரைக்கும் மாட்டேன். இங்கே பாருங்கள், சீட்டு கடிச்சிருக்கா, இந்த சீட்டு கடிச்சிருக்கா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கடிச்சு முடிச்சிச்சா. பின்னாடி எலி பூண்டே வச்சிட்டேன். அதாவது ஆக்சுவலாக ஒரு இது இந்த வழியாக தான் வந்துட்டு போகுது. அப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு போகிற இந்த வைப்பரு, ஏசி எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ எல்லாமே டேமேஜ் பண்ணி பூண்டு விடாசுதுங்க. பாருங்க உள்ளே போகிற ஒயர் கீர் எல்லாத்தையும் கடிச்சு பிளாஸ்ட் பண்ணிச்சு. இது நம்ம ஜூஸ் வச்சுருந்தா கூட இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு நாஸ்தி பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு பிளானோடு இருக்கேன். இன்றைக்கி நான் கார் ஷோரூம் கிளம்பி போகிறேன். என்ன கார் வாங்கலாம், ஏது வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும், சேஃப்டிலேருந்து எல்லாமே இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.